ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால் நீங்கள் ராகி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்கிறதால நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இது கூட அரிசி மாவு சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட வெள்ளை எள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த தேங்காயும் வேர்க்கடலையும் சேர்க்குறதால நம்ம சாப்பிடும்போது அது கடிப்படுறப்ப நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயில் 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாங்க. கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ராகி மாவு அளந்த அதே கப்பால் இந்த வெல்லத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெல்லத்தை திரும்பவும் அதே கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கூட ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வறுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். தண்ணி நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு வெல்லம், 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் இதை ஆற விடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இது கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டையை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தி விட்டாலே போதுங்க, நமக்கு சூப்பராக வந்துடும். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் மாவு ஒட்டாமல் நமக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே எண்ணெயில் பொரித்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி கூட கையில் வச்சு பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுங்க. இப்போ 8 நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஷைனிங்காக இருக்குங்க. நமக்கு வெந்தது எப்படி தெரியும்னா, நமக்கு கொழுக்கட்டை ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
இப்போ நமக்கு சூப்பரான ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.